ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தாங்க பார்க்க போகிறோம். என்ன விளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே பை டே விளாக் மாதிரி தான் இருக்கும். நாங்கள் ஊரில் இருந்தெல்லாம் வந்தாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் முடிச்சுட்டு ஒரு சின்ன வேலை இருந்துச்சு பக்கத்து ஊர் வரைக்கும். அதனால பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டேன். ஸோ அந்த ஊருக்கு நான் போனதே கிடையாதுங்க, ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். ஸோ ஊர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு ரவுண்டு பார்த்துடலாம் நம்ம. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் ஊர் சைடு. ஸோ சூப்பராக இருக்குங்க, நல்லாவே இருக்கும். சரி அப்படின்ட்டு நாங்களும் வந்தாச்சு. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேது நாராயணபுரம் சொல்லிட்டு எங்கள் ஊர் பக்கத்துலேயே தான் இருக்கு. அங்கே தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஆதார் கார்டு சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நம்பர் பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி நம்பர் இருந்துச்சு. ஸோ அதனால என்னோட நம்பரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருந்தேன். இங்கே தான் பார்த்தீங்கன்னா உடனே பண்ணி கொடுத்துருவாங்களாம். அதுக்காக வேகமாக வந்தாச்சு. வந்துட்டு சுற்றி பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சுங்க. இந்த ஒரு மாதிரி கிராமத்து மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருந்துச்சு. வந்ததும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் குட்டியாக இருந்துச்சு, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு உட்காந்தாச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உள்ளே இருந்தாங்க. ஸோ அவங்க முடிச்சுட்டு வரவும் நம்ம போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நான் உட்காந்துட்டே இருந்தேன். ஸோ ஒரு 1 hour கிட்ட ஆயிடுச்சு. அங்கேயே பார்த்தீங்கன்னா உட்காந்துருந்தேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டெலாம் பதிஞ்சிட்டு நானும் என்னோட தம்பியும் பார்த்தீங்கன்னா அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நானும் என்னோட தம்பி தான் வந்திருந்தோம். வர வழியில அப்படியே ஜூஸ் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டே தான் வந்தோம். ஸோ நல்லாவே இருந்துச்சு. டைம் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு ஆலமரம் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பஸ் வந்துருச்சு, ஃப்ரீ பஸ் தான் வந்துச்சு. தம்பிக்கு மட்டும் டிக்கெட் எடுத்துட்டு நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் போயிட்டு இருந்தேன். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது அந்த மேகமூட்டத்துக்கு அந்த வானமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அதுவும் கீழே தண்ணி வேற இருக்கா, செமையாக இருந்துச்சு. இந்த கிளைமேட்டுக்கு ஒரு ஜூஸ் அடிக்கலாமே அப்படின்ட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஜூஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் நான். ஸோ நானும் என் தம்பியும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி குடிச்சு ஷேர் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்பிட்டோம். ஸோ ஊருக்கு போயிட்டு எல்லா ஊருக்கும் முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு வீட்டுக்கு போயிருந்தேன். வீட்டுக்கு போனதும் பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி சாதம் வச்சுருந்தாங்க. அதுக்கு காம்பினேஷனாக இந்த மீல் மேக்கரில் குழம்பு வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ எக் இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால எங்கள் அம்மா எனக்காக ஒரு முட்டையை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா உட்காந்து சாப்பிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வர வழியில் அத்தை வடை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு வடையை வாங்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நானும் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா மார்னிங் எடுத்தது, அடுத்த நாளோட கிளிப்ஸு. அந்த நாளில் பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி காலையிலே பார்த்தீங்கன்னா இந்த இடியாப்பம் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜீனியெல்லாம் போட்டு அப்படியே தேங்காய் பால் அப்படியே பரப்பரன்னு ஊற்றி அப்படியே சாப்பிடும்போது டேஸ்ட் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும்ல. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிடிக்காது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சாப்பிடுவேன், நான் சாப்பிடாமலாம் இருக்க மாட்டேன். இதையும் சாப்பிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஒர்க்குக்கும் கிளம்பியாச்சு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நானும் வந்துட்டேன். ஸோ வந்துட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது ஆஃப்டர்நூன் கிட்ட என்னென்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தா, ஆஃப்டர்நூன் வீட்டுக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி சாம்பார் சாதம் மாதிரி இந்த கலவை சாப்பாடு இருக்குல்ல அது வச்சுருந்தாங்க. அடுத்து ஒரு எக் வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து கேரட் பீன்ஸ் போட்டு எக் பொரியல் வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் சாப்பிட்டு அந்த நாள் பார்த்தீங்கன்னா சிறப்பாகவே முடிஞ்சிச்சு. இது பார்த்தீங்கன்னா நேற்று எடுத்த கிளிப்ஸுங்க. நேற்று மார்னிங் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சில்லுன்னு இருந்துச்சு. பட் எங்கள் மம்மி பார்த்தீங்கன்னா ஏதாவது தேய்ச்சிக்கோ தலைக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னால் கத்தாழை செடி வாங்கி ஒரு நாள் கூட தேய்ச்ச பாடு இல்லைங்க. ஸோ தேய்ச்சி பார்த்தீங்கன்னா காலி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம பார்த்தீங்கன்னா கடைசியில தேய்க்க மாட்டோம் போல. நமக்கு நேரமும் கிடைக்க மாட்டேங்குது. நேரம் கிடைச்சாலும் நம்ம தேய்க்கிறதுக்கு அவ்வளோ சோம்பேறித்தனம், வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்காவது தேய்க்கலாம் அப்படின்ட்டு நானும் கத்தாழை செடியெல்லாம் பிடிங்கி அந்த தண்ணியில பார்த்தீங்கன்னா ஊற வச்சிட்டேன். ஸோ அதில் உள்ள அந்த பிசிறு எல்லாமே போனோம். அதுக்கடுத்து நம்ம கட் பண்ணிட்டு அப்படியே தேய்ச்சிக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டு வச்சிருந்தேன் நான். உண்மையா பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வெயில் சரியான வெயில் கொளுத்துதுங்க. அடிக்கிற வெயிலுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே ஹீட் ஆகுது மேல் எல்லாமே. அதனால இந்த மாதிரி எண்ணெய் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் தேய்ச்சி குளிங்க, உண்மையாவே நல்லா இருக்கும். பட் எனக்கு தான் பாத்தீங்கன்னா சரியான சோம்பேறித்தனம். அதனால நான் குளிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஐ மீன் பாத்தீங்கன்னா இந்த கத்தாழை தேய்ச்சி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்காக இன்னைக்காவது தேய்க்கலாம் சோம்பேறித்தனப்படாம அப்படின்னு சொல்லிட்டு கத்தாழையை பாத்தீங்கன்னா பொறுப்பா உட்காந்து உரிச்சிட்டு இருந்தேன். பட் என்ன ஒரு ட்விஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு பக்கம் உரிச்சா அது ஒரு பக்கம் போகுதுங்க. இதுக்கு எனக்கு ஒரு போராட்டமா தான் இருந்துச்சு. கத்தி பாத்தீங்கன்னா இன்னொரு கத்தி வச்சிருந்தேன். அந்த கத்தி எங்கிட்டு போச்சுன்னே தெரியலங்க. நம்ம தேடும் போது பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் கிடைக்கவே கிடைக்காது. நம்ம சும்மா இருப்போம் பாத்தீங்களா, அப்பதான் நம்ம முன்னாடியே கிடக்கும், ஆனா நமக்கு தெரியாது. இதே பொழப்பாதான் எங்க வீட்டுல எனக்கு போய்கிட்டு இருக்கும். ஒரு வழியா பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா எடுத்துட்டு இருந்தேன் நானு. ஸோ இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அந்த பச்சை இல்லாம அந்த உள்ள இருக்க பாத்தீங்கன்னா அந்த ஜெல்லை மட்டும் தனியா எடுக்கணும். ஸோ அதுக்கு நான் போராடி எனக்கு மட்டும்தாங்க தெரியும். எப்படியோ பாத்தீங்கன்னா ஒரு வழியா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு ஃபைனலா பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து ஒரு பக்கமா வச்சாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு அரைச்சிட்டு வரணும். எங்க மம்மி சொல்லியிருக்காங்க தண்ணி இல்லாம அரைக்கணும். ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அது தண்ணி மாதிரிதான் இருக்கும். அரைச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா தண்ணி ஆயிடும். அதனால நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க கூடாது. அப்படியே பாத்தீங்கன்னா அரைச்சிக்கோங்க. இது கூட நீங்க வெங்காயம், கருவேப்பிலை இந்த மாதிரி போட்டு அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம், அது யுவர் சாய்ஸ். பட் எனக்கு பாத்தீங்கன்னா டைம் இல்லாத காரணத்தினால் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நானும் அரைச்சிக்கிட்டேன்.
உங்ககிட்ட டயம் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. அதுவும் இல்லாமல் வெயில் அடிக்கும் போது தயவு செஞ்சு தேய்ங்க. நான் பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு இந்த மாதிரி கூலிங்கான கிளைமேட்டில் தேய்க்கிறேன். கூலிங்கான கிளைமேட்டில் தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜலதோஷம் பிடிச்சிக்கிறோம். அதனால் கண்டிப்பாக தேய்க்காதீங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நாளில் தேய்க்கணும்னு தோணுச்சு, அதனால பார்த்தீங்கன்னா நான் தேய்ச்சேன். மித்தபடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரணமும் கிடையாது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மாங்குன்னு உரிச்சு எப்படியோ பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேங்க. இதை எடுக்கக்குள்ளேயும் தாங்க உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டென்ஷனாக வேற ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ஒரு பக்கம் வச்சோம்னா அது ஒரு பக்கம் அந்த வழுகிக்கிட்டே போகும் பார்த்தீங்களா அந்த ஜெல்லு. கடைசியே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் என்னால் பிடிக்க முடியல, இந்த பக்கம் வச்சா இந்த பக்கம் போகுது, அந்த மாதிரி இருந்துச்சு. நானும் பார்த்தீங்கன்னா சைட் கேப்பில் அரைச்சிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் ஊற்றுட்டு எங்கள் மம்மி தேய்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்ட்டு நமக்கு தேய்ச்சி விடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கே அப்படின்ட்டு அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அப்படி எங்கள் மம்மி தான் பார்த்தீங்கன்னா தேய்ச்சி விட்டுருந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுனால கொஞ்சோண்டு மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சோண்டு எடுத்துருக்கிறதுனால எங்கள் மம்மி பார்த்தீங்கன்னா மாங்குன்னு இப்போ என்னை தேய்க்கிற தேயை மட்டும் பாருங்க, இருக்கிற கடுப்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என் மேலே இறக்குன மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஸ்லோவாக தாங்க இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஸ்பீடில் வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு உங்களால் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால நான் ஸ்பீடில் வச்சுருக்கேன். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இப்படி எப்படியெல்லாம் தேய்க்குது எங்கள் மம்மி அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். பார்த்து நீங்களும் இதே போல் தேய்த்து உங்கள் முடியை வளர்த்து கொள்ளுங்கள். முடியெல்லாம் வளருமான்னு எனக்கு தெரியலைங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நல்லது. சூடு குறைஞ்சா நமக்கு நல்லது தானேங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா மெயினான காரணமே இந்த சூடு குறையணும். மேலு சரியான ஹீட் ஆகுதுங்க, ஏனே தெரிய மாட்டேங்குது. நம்மளும் ஜூஸ் எல்லாம் குடிச்சு பார்க்குறோம், பட் ஒன்றுத்துக்கும் தேர்ற மாதிரி தெரியல. அதனால அப்பப்போ டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி சோழியெல்லாம் பார்த்தாதான் நமக்கும் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்லாவே இருக்கும். அதனால இந்த மாதிரி களத்தில் இறங்கிட்டேன் நான். இதுவே பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி ஒரு 2 நாளாக சொன்னதுனால தாங்க தேய்க்கேன். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அதுவும் தேய்க்க மாட்டேன். நமக்கு சோம்பேறித்தனம், அப்படி ஒரு சோம்பேறித்தனம். அது ஏன் எதுக்கு அப்படிங்கிறது தெரியல. தேய்க்கணும்னு நினச்சா தேய்க்கலாங்க, பட் அது முடிய மாட்டேங்குது. அதனால தான் இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா காய விட்டுருங்க. அப்படியே குளிச்சிங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா ஹேர் பஞ்சு போல் மாறிடும் அப்படின்ட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் சொல்கிறேன், நீங்கள் தேய்ச்சி பாருங்கள் உங்கள் ஹேர் எப்படி வளருது அப்படின்ட்டு. இதே ப்ராசஸில் தான் நான் தேய்ச்சிட்டு இருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி இருக்கிறது. என்னோட முடியை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செம்பட்டை அடிச்சு போய் கிடக்கும். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஏன்னா என்னோட முடியே அப்படிதாங்க, சின்ன வயசுலேருந்து அப்படியே தான் இருக்குது. கருப்பாலாம் இருக்காது, இந்த அளவுக்கு தான் இருக்கும். எந்த ஒரு ப்ராடக்ட்டும் தேய்க்கிறதுலாம் கிடையாது. அது நேச்சுரலாகவே அப்படி தான் இருக்குது. அது என்னன்னு தெரியலைங்க. அதனால அதை அப்படியே விட்டுறலாம் நம்ம. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்படியே நானும் பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய வேலை இருந்துச்சுங்க. ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு கிளம்ப வேற செய்யணும். அதனால பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி அப்படியே ஒரு கொண்டையை தூக்கி போட்டு விட்டாங்க. நல்லா சுகமாக இருந்துச்சுங்க. ஏன்னா கொண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே வேர்க்காம நல்லா இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி அப்படியே தூக்கி ஒரு கொண்டையை போட்டு விட்டாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் கொண்டையை போட்டுக்கொள்ளுங்கள். இல்லைன்னா கிளிப் இருந்துச்சுன்னா ஏதாவது குத்திக்கோங்க. இந்த இத்தனையோண்டு இருக்கிற முடியவே நம்மளால மெயின்டைன் பண்ண முடியலையே. அதனால நிறைய வச்சிருக்கவங்கன்னா எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு யோசனை வருங்க எனக்கு. எப்படிதான் மெயின்டைன் பண்றாங்களோ. தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம சொல்லுங்க. இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மிச்சம் மீதி இருக்கிறது நம்ம என்ன பண்ண போறோம், ஃபேஸுக்கு தடவை போறோம். எப்படி இருந்தாலும் கீழே தானங்க போட போறோம். அதுக்கு லைட்டா மூஞ்சில தடவிட்டு அப்படியே கீழே போட்டுடலாம் அப்படின்ட்டு மாங்குன்னு பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லாத்தையும் உட்காந்து தேய்ச்சிட்டு இருந்தேன் நானு. ஸோ நல்லாவே இருந்துச்சு, நல்லா கூலிங்கா இருந்துச்சுங்க. தேய்க்கும் போது நல்லா தான் இருந்துச்சு. தேய்ச்சி முடிச்சது அந்த லைட்டா காயும் பாத்தீங்களா, அந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா மூக்கு அப்படியே அரிக்க ஆரம்பிச்சிடும். மூக்கு முகம் எல்லாமே அரிக்க ஆரம்பிச்சிடும். அது எதுக்குன்னு தெரியல. கேட்டோன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பதான் அதுல உள்ள அழுக்கெல்லாம் வெளியில வரும் அப்படின்ட்டு சொல்லுவானுங்க. அது கிரிஞ்சு மாதிரி இருக்கும் நமக்கேவும். பட் என்னன்னு தெரியலங்க. உண்மையாவே நீங்க தேய்ச்சி பாருங்களேன். அந்த கத்தாழையை தேய்ச்சி முடிச்சதும் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த முகமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரியே நமக்கே ஃபீல் ஆகும். அது ஏன்னு எனக்கும் தெரியவில்லை. தெரிந்தால் மறக்காமல் கமெண்டில் தெரிவியுங்கள். அவ்வளவுதான். இதை பாத்தீங்கன்னா அப்படியே மூஞ்சில நல்லா அப்படியே ஒரு லைட்டா ஒரு மசாஜை போட்டு விட்டு அப்படியே இந்த மாதிரி மாங்குன்னு பாத்தீங்கன்னா 4 அடியை போட்டு தேய்ச்சி விட்டுருங்க. ஸோ இப்படியே தேய்ச்சிட்டு அதையும் பாத்தீங்கன்னா அப்படியே ஊற விட்டுருங்க. இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு குளியலை போட்டிங்கன்னா சுகமாக இருக்குங்க. ஏன்னா இந்த வெயிலுக்கு நீங்கள் தேய்ச்சிட்டு குளிச்சு பாருங்களேன், அது ஒரு மாதிரி இருக்கும். பட் இது கூலிங்கான டைம் அப்படிங்கிறதுனால எனக்கு சில்லுன்னு தான் இருந்துச்சு. அது தேய்க்கும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. ஒரு வழியாக நானும் குளிச்சுட்டு அப்படியே லைட்டாக தலையெல்லாம் காய வச்சுட்டேங்க. ஸோ காய வச்சுட்டு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசை தான் வச்சுருந்தாங்க. அதுக்கு காம்பினேஷனாக பொடி. ஸோ இதுதான் வச்சுருந்தாங்க. நானும் சாப்பிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பொறுமையாக உட்காந்துருந்தேன் நான். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தலையை நல்லா காய வச்சுட்டு தலையும் சீவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. வழக்கம் போல் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு தான்.
நான் பார்த்தீங்கன்னா, இப்ப வேலைக்கு கொஞ்ச நாளா ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒரு 2 மாசமா பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போயிட்டுருக்கேன். ஸோ பொறுப்பா களத்துல இறங்கியாச்சு. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் போவையிலே பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா, ஜூஸ் குடிக்கணும்னு தோணுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு ஓரியோ ஜூஸ் வாங்கியிருந்தேன் நானு. குடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூன் கிட்ட வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா, சுட சுட சாதம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு காம்பினேஷனா பார்த்தீங்கன்னா, சிக்கன் குழம்பு வச்சிருந்தாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. எங்க வீட்ல வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் நான் பார்த்தீங்கன்னா, அப்பப்ப சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். சிக்கன் குழம்பு வச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சிக்கன் கூட்டு. இது எல்லாம் வச்சிருந்தாங்க. இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? களத்துல இறங்கி அடிச்சு நொறுக்க போறோம். நமக்கு தான் சிக்கன்னாலே பிடிக்குமேங்க. என்னதான் பார்த்தீங்கன்னா, மாங்கு மாங்குன்னு நம்ம எப்படி ஹீட்டை குறைச்சாலும் நம்ம வாயின்னு ஒண்ணு இருக்கு. அது கட்டுப்படுத்தவே முடியாது. இப்படிதான் இருக்கும். அப்புறம் எப்படிங்க ஹீட்டு குறையும்? குறையவே செய்யாது. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ற விஷயத்துல எதுவுமே நினைக்க கூடாது. சாப்பிட்டுட்டே இருங்க. இதுக்கடுத்து மனசார சாப்பிட்டு அப்படியே வழக்கம் போல நானும் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த டே இப்படிதான் போச்சு. உங்களுக்கு இந்த டே எல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.